புதிய ஏற்பாட்டுல நான் இப்படி சொல்றத வந்துட்டு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க தெரியாது, ஆனா இதான் சத்தியம். புதிய ஏற்பாட்டுல இம்மைக்காக ஒரு பிரசங்கத்தை ஒரு ஊழியக்காரன் பண்ணானா அவன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிறான்னு 1 கொரிந்தியர் 15 பவுல் எழுதுறார். இம்மைக்குரியதை குறித்து பிரசங்கம் பண்றவங்க, உலக ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கம் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்க சொன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இல்ல மறுதலிக்கிறதுக்கு சமங்கிறார். இன்னைக்கு சபைக்கு எது சத்தியம்? இன்னைக்கு இம்மைக்குரியதை பேசுறதுதான் சத்தியம். உங்களை அப்படி ஆக்குவேன், இப்படி ஆக்குவேன், வாழாக்காமல் தலையாக்குவேன், உங்களுக்கு கார் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு அதுதான் கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு சந்தோஷம். சரி, இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்களே இவங்க எல்லாம் நடுத்தரில் நிக்கிறவங்களான்னு கேட்டா இல்ல, இவங்கள வீட்டுல இருக்கிறவங்க தான். இப்ப யார் இதுல மேல ஆசைப்படணும்? உனக்கு ஒரு வீடு கொடுப்பேன்னா யார் ஆசைப்படணும்? வீடே இல்லாம நடுத்தரில் டென்ட்ல குடியிருக்கிறவங்க அப்படி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தா கூட நியாயம். யாருக்கு ஆசை வருது தெரியுமா? ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்கிறவனுக்கு தான் 3வது வீட்டு மேல ஆசையே வருது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிக மோசமான கண்டிஷன் இன்னைக்கு அதான் நடக்குது. இம்மைக்குரிய பிரசங்கத்துக்கு செவி சாய்க்க தொடங்கிட்டோம், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக தொடங்கிட்டோம். இதோ கடைசி காலம் நல்ல தெளிவா தெரியுது, எல்லா பக்கமும் அடையாளம், கடைசி காலத்தின் அடையாளம் உச்சத்துல இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நாட்டுக்கு நெருப்பு, ஒரு நாட்டுக்கு புயல், ஒரு நாட்டுக்கு பூகம்பம், ஒரு நாட்டுக்கு வெட்டுக்கிளி, ஒரு நாட்டுக்கு கொள்ளை நோய். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளத்தை வச்சு அத்தனையும் ஒரு சேர நடக்குது. இப்போ வேர்ல்டு வைட் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்குது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எல்லா நாட்டிலையும் நடக்குது. கொள்ளை நோய் உலகம் முழுக்க இருக்கு, பூமி அதிர்ச்சி பல நாட்டுல இருக்கு, வெள்ளம் எல்லா நாட்டிலையும் போய் மகாராஷ்டிரால அடிச்சு நவுத்துது. எல்லா அடையாளமும் பைபிள்ல சொன்னது இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்ட போது தான் இயேசு இதை சொல்றாரு. அப்ப இந்த அடையாளங்கள்லாம் நடக்குதுன்னா அப்ப இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். இப்ப இயேசு வரப்போறாருன்னா நான் போறேன்னு நீங்க அறிக்கை இடுறீங்க, நான் வருகையில போகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப வருகையில போகணும்னா இவ்வளவு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வருகையில போவீங்க? போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்திய மிகுந்த ஆதாயம். உங்களை கொண்டு கர்த்தர் ஒன்று செய்யணும்னு டிசைட் பண்ணாருன்னா அதை கொண்டு அவர் செய்வார். உங்க வேலை அதுல கான்சன்ட்ரேட் பண்றது இல்ல, உங்க வேலை தேவன் மேல கான்சன்ட்ரேட் பண்றது. பாருங்க, நோவாவை பேழை கட்ட சொல்றாரு ஆண்டவர். நோவாவுடைய வேலை பேழை கட்டுறது மட்டும்தான். எப்ப மழை வரும், எப்ப உள்ள மிருகம் வருங்கிறது அவன் வேலை இல்லை. என்ன ஒண்ணு சொல்ல சொன்னாரு, நான் அதை செய்வேன். ஆனா நோவா என்ன பண்ணாரு தெரியுமா? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு. எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன், ஆனா என் வேலை தேவனோடு சஞ்சரிப்பேன். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்க வேலை தேவனோடு சஞ்சரிப்பது. இப்ப நம்ம எந்த லெவலுக்கு போயிட்டோம்னா தேவனோட சஞ்சரிப்பதை விட்டுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சு வேலை அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ சரி, ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா இங்க என்ன ஆயிடுச்சு? கடைசி காலத்துல தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் சொன்னப்பட்டபடி கடைசி காலத்துல நிறைய ஊழியக்காரங்க எழுப்பி இருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், உங்களுடைய காது கிணிய பிரசங்கம், உங்கள் சரீரத்தை குதூகல பண்ணுகிற பிரசங்கம், அதை கொடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே கேட்க சந்தோஷமா இருக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம், தீர்க்கதரிசி தெரிஞ்சுட்டா போதும், உடனே கொண்டு போய் தலையை கொடுத்துறீங்க. எல்லாரும் எதுக்குதான் கொண்டு போய் தலையை கொடுப்பீங்க? தேவையான அத்தனை தீர்க்க தரிசனமும் பைபிள்ல இருக்கு. இதை விட உங்களுக்கு வேற என்ன தீர்க்க தரிசனம் வேணும்? இல்ல நாளை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும்? வசனம் தெளிவா சொல்லுது, நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தோடு நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து போதிப்பார்னு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார் உங்களுக்கு, அவர் வருங்காலத்தை குறித்து போதிக்க போறார். இன்னைக்கு எது சத்தியனே தெரியாம ஒரு குரூப் அப்படியே முழுக்க அதுலயே ஆட்டம் பாட்டம் இதுக்கு பின்னாடி போயிருச்சு. போனதுனால இப்ப இவனுக்கு என்னன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் அவனை விட்டு போனதே தெரியாம அவன் நிர்வாணியா இருக்கிறான். ஆனா கேட்டு பாருங்க, நான் கோட்டு போட்டிருக்கேன், சூட்டு போட்டிருக்கேன், நான் எப்படி நிர்வாணிப்ப? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்வாணமா இருக்குது. நீ இம்மைக்குரியதை பத்தி பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்வாணம் தான். ஒரு காரியத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை என்னன்னா, பழைய ஏற்பாட்டு சபையில 6 நாள் தேவனுக்கு உலகத்துக்கு வேலை செஞ்சுட்டு 1 நாள் தேவனுக்கு முழுசா கொடுப்பாங்க, ஓய்வு நாள்னு. ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 7 நாளும் கர்த்தருக்கு, அதுக்கு நடுவுல நீங்க வேலை செஞ்சு உங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சுக்க.
அதுதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். நாம இப்ப அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தையே 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரதே பெருசா நினைக்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? நான் பஹ்ரைனுக்கே வேலை பார்க்க தாங்க வந்தேன், நான் சம்பாதிக்க தானே வந்தேன், நான் கர்த்தரை தேடவா வந்தேன். வந்தது நீங்க அதுக்கா இருக்கலாம், அது சத்தியம் தெரியாத போது. இப்ப சத்தியம் தெரிஞ்சிருக்குது. உங்க வேலைக்கு போவேன்னு சொல்ல, வேலைக்கு போனாலும் உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இருதயமாக இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் கூட உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் போகாம பார்த்துக்கணும். முடியுமான்னு கேட்டீங்கன்னா நல்லா முடியும். தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் ஒன்னும் சும்மா வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்தினவர் கிடையாது, ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருக்கிறார், டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தணும். அந்த தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சோ நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்து கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான அந்த அனுபவம் இருக்கா? நாம அப்படி பண்ணிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் நிர்வாணி என்பதே தெரியாது. பல சபைகளுக்கு நான் போவேன், இப்போ லாக்டவுன் இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றேன். பல சபைகளுக்கு நான் போவேன், போகும்போது பார்ப்பேன், அவர்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசின்னு சொல்லுவாங்க, சத்தியம்னா என்ன தெரியாது. ஒரு லண்டன்ல ஒரு சபைக்கு போயிருந்தேன். இந்த சபையில ஒரு யூத் மீட்டிங் எடுக்க சொன்னாங்க. யூத் மீட்டிங்ல போயிட்டு லெட் அஸ் டாக் அபௌட் தி ராப்சர் அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொன்னான், ராப்சர் அப்படின்னா, ஏன் ஐ நெவர் ஹர்ட் திஸ் வேர்ட். கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிற சபை, அந்த வார்த்தையை நான் கேட்டதே இல்லைங்கிறான். வருகைன்ற வார்த்தையை நான் கேட்டதே இல்லைங்கிறான். சரி பைபிளை எடுங்க, நம்ம அதை பத்தி சொல்லுவோம்னு சொன்னா அவன் சொல்றான், நாங்க யூத் மீட்டிங்க்கு பைபிளே கொண்டு வர மாட்டோங்கிறான். இதைத்தான் சொல்றேன், தாங்கள் நிர்வாணி என்பதை அறியாதிருந்தார். அவங்க செய்யற தப்பே அவங்க தெரியல பாருங்க. சில நேரத்துல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா துக்கமாவும் இருக்கும். அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் பைபிள்ல பேசிக்கை விட அடிப்படையா இருக்கிற கேள்வியா இருக்கும். ஆனா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் 10 வருஷமா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்பா, 15 வருஷமா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க கேட்கிற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியா இருக்கும்? ரொம்ப அடிப்படையில ஒரு இயேசு அறியாதவங்க கூட சொல்லிடுவான் அந்த அளவுக்கு. ஆனா அவங்க அந்த கேள்வியே அவங்க தெரியாம. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு தயவு செய்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல சத்தியத்தை விட்டு சபைகள் விலகி போயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? திருப்பி தொடக்கும் போது ஜனங்கள் ஒரு பக்கம் என்ன செய்ய போறாங்க? சந்தோஷமா ஆவியில வளர்ச்சி அடைஞ்சவங்களா வருவாங்கன்னு சொன்னல, அதே நேரத்துல இன்னொன்னு நடக்கும். இங்க 2 வகையான கூட்டம் இருக்கு. இன்னொன்னு, இந்த 70 நாள்ல நிர்வீசானமா போன கூட்டம் இருக்கு. நிர்வீசானமா போன கூட்டம் நிறைய இருக்கு. இப்ப இந்த 70 நாள் சர்ச்சுக்கு வராம இந்த ஆன்லைன் இருக்குல்ல, இப்ப நான் சொல்றதை யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆன்லைன் இருக்குல்ல, இந்த ஆன்லைன்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்திருக்கு எல்லாருக்கும். ஆன்லைன் சாட்டிஸ்பாக்சன் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல அவங்களுக்கு ஒரு வசதி வந்திருக்குது. என்ன வசதி? இப்ப நீங்க இங்க இருக்கிறோம், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் இருக்கிறோம், 35 ஃபேமிலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு 35 ஃபேமிலிஸ் இருக்கு. இப்ப நான் சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த 35 அவங்க எல்லாருமே ஒரு பிளாக் பண்ணி வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது வீட்டுல, சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? நான் சொல்றது உண்மை, ஃபேக்ட் அதான். ஏன்னா கவனிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் கொஞ்சம் பேருக்கு இருக்கும். அவங்க உட்காந்து என்ன செய்ய முடியாது, ஒரு இங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க, இல்ல அதுல செய்தி கேட்கணும்னு நினைப்பாங்க, அதனால வீடியோ போட முடியாது, அதெல்லாம் ஓகே, ஃபேக்ட். ஆனா ஒரு கூட்டம் கம்பல்சரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறது, படுத்துக்கிட்டே கேட்கறது, அப்புறம் உட்காந்துக்கிட்டு அது ஒரு குரூப் இருக்கு. இப்படிப்பட்ட குரூப் எல்லாம், இந்த குரூப்புக்கு நம்ம பேசி என்ன பிரயோஜனம், என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் இந்த ஆன்லைன்ல இப்ப கன்வீனியன்ட் ஆயிட்டாங்க, ஆன்லைன் கன்வீனியன்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஆன்லைன் கன்வீனியன்ட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு சபை திறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பர்சன்ட் குரூப் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே சந்தோஷமா ஓடி வரும் சபைக்கு, அப்படியே ஓடி வந்து ஐயோ சபை திறந்துச்சு அப்படின்னு வரும். இன்னொரு குரூப் அப்படியே அதே நிர்வீசானமா, அதான் வீட்டுல இருந்து ஆன்லைன்ல பாக்குறோமே,
அதான் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதான் நடக்க போகுது எல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஏன்னா they are convenient with ஆன்லைன். இன்னைக்கு இப்ப இவங்களுக்கு நான் இப்படி சொல்றேன் தப்பா இருக்காதீங்க, இன்னைக்கு சிச்சுவேஷன், அதனால நம்ம ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆன்லைன் ஆராதனை என்னைக்குமே சரி கிடையாது. ஆன்லைன் ஆராதனை நான் அந்த காலத்துல இருந்தே சொல்லுவேன், ஆன்லைன் ஆராதனை என்பது ஒரு 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 அர்ஜென்ட்டுக்காக நம்ம வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷனுக்கு வச்சிருக்கிறோம். தேவனை கூடி ஆராதிப்பதுதான் எப்பவுமே நலம். தேவனை நம்ம எல்லாம் கூடிதான் ஆராதிக்கணும். ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு ஊருக்கு போயிட்டோம் ஆனா ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, அங்க ஒரு சர்ச் இல்ல, நம்ம சர்ச் ஆராதனை நடக்குது ஆன்லைன்ல பாக்குறோம், அது வேற. ஆனா இப்போ நான் இந்த சிச்சுவேஷனை சொல்லவே இல்லை, இது லாக்டவுன், இப்ப நமக்கு இதான் வேற வழி இல்லை, அது ஓகே. ஆனா ஒரு ஒரு இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் தான் இருக்கு நிறைய விஷயம். லாக்டவுன் ஓபன் பண்ண பிறகுதான் இருக்கு. என்ன ஆகுனா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 30% ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருக்கு சர்ச்சஸ். என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, they are convenient with ஆன்லைன். இப்ப நம்ம சர்ச்சில் வந்துட்டு நிலைமை தெரியாது எனக்கு. ஆனா அமெரிக்கா போன்ற சர்ச்சுகள்ல ஆன்லைன்ல கம்யூனியனே கொடுக்க தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் தொடங்கிட்டானுங்க ஆன்லைன்ல கம்யூனியன். அபத்தம், அபத்தத்திலும் அபத்தம், அகைன்ஸ்ட் டு பைபிள். ஆன்லைன்ல கம்யூனியன் கொடுக்க கூடாது. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. ஒரு நாட்டுல ஆன்லைன்ல வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவர் அங்க நின்றுட்டு சொல்றாரு, வீட்டுல இருக்கிற தண்ணி தூக்கி மட்டும் தலையில ஊத்திக்கிறான். இன்னைக்கு சபை நிர்வாணம், தான் நிர்வாணி என்பதை அறியாதபடிக்கு இன்னைக்கு அவன் செய்யற தப்பு அவனுக்கே தெரியல, என்ன தப்புன்னு கேட்கிறான். ஏன் ஆன்லைனுக்குள்ள இன்னைக்கு போயிட்டு ஆன்லைன்ல அவனுக்கு ஆன்லைன் கன்வீனியன்ட் வந்துருச்சு அவனுக்கு. ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு புது ஆத்மாவை சபைக்கு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் லாக்டவுன் முடிஞ்ச உடனே இந்த ஜனங்களை கொண்டு வர்றது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆன்லைன் முடிஞ்ச உடனே, லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஜனங்க அப்படியே இந்த டாஸ்மாக் ஓடி வந்தாங்க சென்னையில, பாத்தீங்கன்னு சொன்னா திறந்த உடனே அப்படி லைன்ல நின்னாங்க வந்து, அந்த மாதிரி நம்ம ஜனங்க சர்ச்சுக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கால திறந்தா 20 பேர் வந்தாங்களாம், 20 பேர் தான் வந்திருக்காங்க. அதுவும் சோசியல் டிஸ்டன்ஸ்ல உட்கார சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் அதுவும் கம்மியாயிருச்சு. ஜெர்மனில 40 பேர் வந்திருக்காங்க. அதுல வந்த உடனே கொரோனா பரவுதுன்னு சொல்லிட்டு திருப்பி சர்ச்சை மூடிட்டாங்க. இன்னைக்கு நிலைமை அவ்வளவு கவலைக்கிடமா இருக்குது. இன்னைக்கு சபை தான் நிர்வாணி என்பதை அறியாது இருக்கிறது. எது சரி எது தப்பு தெரியல, எந்த ஊழியம் சரி எந்த ஊழியம் தப்பு தெரியல. இன்னைக்கு எந்த பிரசங்கம் சரி எந்த பிரசங்கம் தப்பு தெரியல. விசுவாசி பாவமா இருக்கு. முந்தியாவது சபை திறந்துருந்துச்சுன்னா அது ஒரு செய்தி கேட்டுச்சு, இப்ப அப்படி இல்ல. ஆன்லைன்ல திறந்தா ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் இருக்கு, எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, சும்மா இருக்காங்க எல்லாரும் வீட்டுல, பேசி பேசி அனுப்ப வேண்டியதா இருக்குது. கையில போன் இருக்கு, பேசி அனுப்பிட வேண்டியதுதான். வாட்ஸ்அப்ல யூடியூப்ல பேசி அனுப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் பேசி அனுப்புறாங்க, ஆளாளுக்கு ஒரு உபதேசம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் என் கையில தான் கொடுத்திருக்கிறாரு, மத்தவங்க போதிக்கிறதுக்கு அதுக்கு பர்மிஷன் இல்லைன்றாரு ஒருத்தர். அவனுடைய வீடியோ பாக்குறேன், அதுக்கும் ஒரு 1000 பேர் பார்த்திருக்கிறாங்க, அவருக்கும் கமெண்ட்ஸ் கீழே போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வசனத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதான பிரசங்கங்கள் தான் சரி. நீங்க ஆன்லைன்ல கிடைக்குதுன்ட்டு எல்லா பிரசங்கத்தையும் கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நூதனமான உபதேசங்களை சொல்லி உங்களுடைய ஆத்மாவை மோசம் போக்குறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்துவும் மற்றவங்களும் வரும்போது யோவான் ஸ்நானன் பார்த்தவொன்னு சொல்றாரு, அது விரியன் பாம்பு குட்டி, இது தேவ ஆட்டு குட்டின்னு பார்த்தவொன்னு சொல்றாரு. ரெண்டுத்தையும் அந்த கண்டுபிடிக்கிற சுபாவம் இன்னைக்கு நமக்கு இல்ல. கடைசி காலத்துல எது விரியன் பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவா தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு விரியன் பாம்பு குட்டிகள் எல்லாம் நம்ம நம்பிடுறோம். உட்காந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிற டைம். நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, எங்க நாம குறையா இருக்கிறோம்னு பாருங்க, எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கும் சொல்றேன், எல்லா காலத்திலயும் ஊழியக்காரர்கள் உங்க கூட இருக்க முடியாது. ஆனா எல்லா காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஆராய்ந்து பாருங்கள், எல்லாத்தையும் வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. ஒரு ஊழியக்காரர் உங்களை யாராவது கான்டாக்ட் பண்றாரா, அவர் யாரு என்னங்கிறத ஆவியில ஆராய்ந்து பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா கடைசி காலத்துல பயங்கரமா மோசம் போக்குற அநேக ஊழியங்கள் புறப்பட்டுருச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு அன்னைக்காவது இந்த
பஹ்ரைனுக்கு வரணும்னா டிக்கெட் எடுத்துதான் வரணும். யாராவது விசா கொடுத்தாதான் வர முடியும். இப்ப அப்படி இல்லை, இல்ல ஆன்லைன்ல பேசி அனுப்பி விட்டுறாங்க. கூடவே அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்பிடுறாங்க. உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இது 2வது ஒரு சபை. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, நான் அதை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம் இந்த 1ஆம் நாள. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க ஒரு கன்னிகைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மணவாளனை எதிர்கொண்டு போக அங்க இருக்கிற ஒரு கன்னிகைகளை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த கன்னிகிட்ட என்ன பிரச்சனை தெரியுங்களா? முதல்ல உள்ளவ வஸ்திரத்தை களைஞ்சிட்டா. ஆனா அவளுக்கு உணர்வு இருக்கு, ஐயோ நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு. அவளை காப்பாத்திடலாம். அவ திருப்பி வந்து கதவை திறந்தா ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போயிட்டார். அவளை திருப்பி 2வது ட்ரிப் கூட்டிட்டு போயிட்டார். இந்த 2வது உள்ள சபை இருக்கு பாருங்க, அதுதான் மோசம். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வஸ்திரம் இல்லாதே தெரியல, பைத்தியத்தை விட, அதாவது புத்தி பேதலிச்சவங்களோட மோசமான கண்டிஷன்ல சபை இருக்கு. இது என்ன சபை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மணவாளனை எதிர்கொண்டு போக எல்லா வருகைக்கெல்லாம் ரெடி தான். ஆனா கொஞ்சம் கால தாமதம் ஆன உடனே தூங்கிருச்சு. தூங்கிட்டு தேவன் திருப்பி வராரு சொன்ன உடனே அதுக்கப்புறமா ஆயத்தம் பண்ணும். உதாரணமா பஹ்ரைன்ல வந்து செய்தி எல்லாம் கொடுத்தோமா, அந்த செய்தி கொடுக்கும்போது நான் கொடுத்தது மட்டும் இல்ல, யார் வந்து கொடுத்தாலும் சரி, கொடுக்கும் போது ஒரு ஆயத்தம் ஒண்ணு வரும் உங்களுக்கு. ஆண்டவர் வராருப்பா, ரெடி ஆகணும். அவ்வளவு அந்த ஒரு இன்னொரு செய்தியை கேட்டு ஒரு ஒரு ஆயத்தம் ஒண்ணு வரும். அந்த வருகை கொஞ்சம் தாமதமான உடனே திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும், திருப்பி தூங்கிடும். திருப்பி என்ன ஆகும்? திருப்பி இவங்களை எழுப்பணும், எழுப்பி திருப்பி அது ஏந்திரிக்கும். திருப்பி கொஞ்சம் காலதாமதம் தூங்கிடும். இப்படிப்பட்ட சபைகள் இருக்கு. இது 3வது வகையான சபை. இந்த சபை தான் கொஞ்சம் பிரச்சனையான சபை. ஏன்னா இதை எழுப்பிக்கிட்டே இருக்கணும், தட்டி தட்டி. ஒரு தடவை எழுந்திருச்சா அது வந்துட்டு அடுத்து அப்படியே ஓட்டத்தை ஓடாது. அதை வருக வரைக்கும் எழுப்பினே இருக்கணும், தட்டிட்டே இருக்கணும். எழுந்துரு, மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்டது. அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், மணவாளன் வருகிறார் என்ற 25:6 பாத்தீங்கன்னு சொன்னா, மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. இப்ப உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? மணவாளன் வருகிறான்னு சத்தம் உங்களுக்கு கேக்குதா? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு அப்படி எதுவும் கேட்கல, இந்த மாதிரி செய்தி தான் கேட்கிறோம், மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் எங்களுக்கு ஒண்ணும் கேட்கலையே. மணவாளனுடைய சத்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மணவாளனுடைய சத்தம் பாருங்க, பைபிள் ஃபுல்லா நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை பாருங்க எப்படி இருக்கும். இடி முழக்கத்தை போல இருந்தது, பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது, அப்புறம் வந்துட்டு எக்காலத்தை போன்ற ஒரு சத்தம் இருந்தது, பெருங்காற்றினை பிளக்கிறது போல ஒரு சத்தம். அப்போ இந்த ஆண்டவருடைய சத்தம் வந்து எதுக்கு ஒத்து இருக்கும்னா, நேச்சுரலா ஒத்து இருக்கும், இயற்கை சம்பந்தமா தான் இருக்கும் ஆண்டவருடைய சத்தம். அந்த இயற்கை வழியா கர்த்தர் பேசுவார் உங்ககிட்ட. எலியா கிட்ட பேசுறாரு 1 ராஜாக்கள் 19ல, பெரும் காற்று வீசிற்று, கர்த்தர் அதிலே இல்லை. பூமி அதிர்ச்சி, அதிலே கர்த்தர் இல்லை. அக்கினி வந்தது, அதிலே கர்த்தர் இல்லை. அப்ப கர்த்தர் வர்றதுக்கும் அந்த இயற்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப அவருடைய வருகையை பத்தி அனௌன்ஸ் பண்றதும் கர்த்தர் இயற்கை வழியா தான் அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ உதாரணமா நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார். என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு? கொள்ளை நோய் ஒரு பக்கம் அடிச்சு நவுத்திட்டு இருக்கு. இது கர்த்தர் பேசுறது. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்குது. எப்படி? உலகம் முழுக்க கொள்ளை நோய். இப்போ வெட்டுக்கிளி எல்லா பக்கமும் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம். எது? இதான். வெட்டுக்கிளி வரும்போது தெரியணும். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியை நான் அனுப்புவேங்கிறார் ஆண்டவர். கடைசி காலத்துல கர்த்தருடைய நாள் வரத்துக்கு முன்னாடி அனுப்புவேங்கிறார். இந்த வெட்டுக்கிளி வந்திருக்குது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சத்தம் கேட்குது பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போது, வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது, எல்லாம் வரும்போது, ஐயோ வருது, எல்லாம் இருக்குது, லாக்டவுன் வேற ஆயிடுச்சு, என்ன எப்பவும் இல்லாதபடி இந்த மாதிரி நடக்குது, எல்லாம் ஓகே தான். திறந்த உடனே நார்மல் ஆகி எல்லாரும் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே திருப்பி படுத்தணும். இந்த இது திருப்பி ஒரு மீட்டிங்கை வச்சு எழுப்பணும். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. என்ன பண்ணணும்? திருப்பி வீடியோ எல்லாம் காட்டி போட்டு, இப்படி எல்லாம் நடக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆயத்தப்படுங்க. இப்படி ஒரு சபை இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட்டோம்னா முடிவு பரியந்தம் ஆயத்தப்பட்டு நிற்கும். அந்த சபையத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள்.
ஒரு தடவை தாங்க என்ன எழுப்பணும். எழுப்பிட்டா இரவும் பகலும் 40 நாள் நான் தேவ பர்வதம் வரைக்கும் நடக்கணும். அவ்வளவுதான். நடுவுல எனக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. என்னோட டெஸ்டினேஷன் பரலோகத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு என்ன இருக்குது, வாரம் வாரம் உங்களை எழுப்ப வேண்டியதா இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆராதனை வச்சு உங்களை எழுப்பி 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 திருப்பி நார்மல் ஆகி திருப்பி வெள்ளிக்கிழமை ஆராதனையில எழுப்பணும். உட்காந்து ஆயத்தப்படுங்க, ஆண்டவர் வரார், சீக்கிரம் வரார், எல்லாம் ஓகே 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 ரைட். அதுல ஒரு 2 வாரம் வருகை பத்தின செய்தி இல்லாம வேற செய்தி கொடுத்தோம்னா வருகையை மறந்துடுவீங்க. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்தை பாக்குறேன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பிசாசு நிறைய என்ன பண்ணி வச்சிருக்கான், டிஸ்ட்ராக்ஷன். அந்த பக்கம் இன்டர்நெட்டு, யூடியூப், அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ், என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குறான் அவன். அவங்க நீங்க தேடக்கூடாது ஒன்னே ஒண்ணு, தேவனை மட்டும். 6 நாளும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கன்ட்டான். 7வது நாள் அதுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆளு வச்சிருக்கிறான். ஒரு சில இடங்கள்ல தான் இப்ப சத்தியம் கிடைக்குது. 99% இடங்கள்ல சத்தியம் கிடைக்கல. நான் அதான் சொல்லுவேன், பல சபைகளுக்கு 50,000 பேர் 1,00,000 பேர்லாம் போறாங்க. ஏன் பிசாசு அவங்கள தடுக்கல அப்படின்னா, அங்க அவங்க போறதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால அவன் தடுக்கல. அங்க போறதுனால அவங்க பரலோகத்துக்கு போறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவன் தடுப்பான். அவனுக்கு தெரியும் அந்த சபைக்கு போனா பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு. அதனால எதுக்கு போய் வீணா தடுத்து பிரச்சனை பண்ணுவேன்னு விட்டான். ஆனா நீங்க பாருங்க, ஒரு 50-100 பேர் சபை போய் இருக்கிற சபைக்கு பெரிய பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கும். ஆராதிக்க விட மாட்டாங்க, நெருக்கம் வரும், நிறைய போராட்டம் வரும். நம்ம நினைப்போம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? உண்மை அதான், உலகம் எங்கிலும் நல்ல சத்தியம் பேசுற சபைக்கு உத்தரவு இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்துல சத்தியமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கடமைக்கு சபை நடத்தி நாங்களும் சர்ச்சை நடத்துறோங்கிற இடத்துல விசுவாசி எந்த தடையும் செய்ய மாட்டோம், அப்படியேதான் விடுவோம். இன்னைக்கு அதான் நடக்குது கடைசி காலத்துல. சோ நாம ஒரு ஆயத்தை போடணும். இந்த ஆயத்தத்தை நாம முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கடைசி கால அடையாளங்களை நிறைய காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு ஒண்ணுதான் சொல்லுது, ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஏன்னா இந்த திடீர்னு உலகம் பாருங்க, சடுதியா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுச்சு, வேற மாதிரி மாறிடுச்சு திடீர்னு உலகம். நாம நினைக்கவே இல்லை இப்படி ஒரு மாற்றம் வருமானு. நம்ம எதிர்பார்த்தோமா? பிளைட்டே பறக்காம ஒரு 3 மாசம் உலகம் இருக்கணும், சான்ஸே கிடையாது. எப்படி பிளைட் பறந்துட்டு இருந்துச்சு, ஒரு பிளைட் கூட பறக்க முடியாதபடிக்கு கர்த்தர் நினைச்சாருன்னா எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதுல நீங்க இந்த விஷயத்துல ஒண்ணு நாம கத்துக்கணும். என்ன தெரியுமா? சேட்டிலைட்டா இருக்கட்டும், அரிய வகை கண்டுபிடிப்புகள், பிளைட் கிட்ட எது வேணா இருக்கட்டும், அல்ல இன்டர்நெட்டா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாமே இன்னும் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. அவரை தாண்டி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் நினைச்சாருன்னா எதையும் எப்பவும் ஸ்டாப் பண்ண அவரால் முடியும். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏன் இந்த ஆன்லைனை வேணாம் ஆன்லைன் வேணாம்னா இந்த இதை சொல்லல, பொதுவா ஆன்லைன் ஆராதனை ஏன் வேணாங்கிறேன்னா, இன்னும் சில காலம் வரும், இந்த காலத்துல ஆன்லைனும் இல்லாத காலம் ஒண்ணு வரப்போகுது. இப்ப பிளைட்டை நிறுத்திட்டாங்க எல்லாம் இல்லைங்களா, அடுத்து ஆன்லைனையும் நிறுத்துற காலம் ஒண்ணு வரும். அப்படி ஒண்ணு இருக்கு, பைபிள்ல இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க எப்படி செய்வீங்க, எப்படி ஆராதிப்பீங்க? அதுக்கு நீங்க இப்பவே ரெடி ஆகணுங்கிற நான். இப்பவே நீங்க வீட்டுல ஆராதிக்க தொடங்கணும், இப்பவே தேவனை ஆராதிக்க தொடங்கணும், இப்பவே நீங்க கூடி ஜபிக்க தொடங்கணும். திறந்த உடனே சபைக்கு வர போறோம், அது வேற. இப்ப இருக்கிற இந்த காலத்தை நான் சொல்றேன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஏன்னா பின்னாடி இதை விட மோசமான காலம் ஒன்று வருது, பைபிள்ல இருக்கு. பஹ்ரைனுக்கு வரும்போதே நான் சொன்னேன், கொள்ளை நோய் ஒண்ணு வரப்போது, பின்னாடி உலக சுகாதார மையத்துல சொல்லி இருக்கிறாங்க, பெரிய பாதிப்பு ஒண்ணு வரும்னு சொல்லிட்டு வந்தோம், இப்ப வந்திருக்கு. இது நம்ம ப்ராபசி கிடையாது, நம்ம பைபிள்ல இருக்கு கொள்ளை நோயின்னு சுகாதார மையமும் சொல்லிச்சு, இப்ப நடந்திருக்கு. இப்பவும் சொல்றேன், இது சாம்பிள் தான், இதை விட மோசமானதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. இத பைபிள் சொல்லல, இது அதோட ட்ரெய்லர். ஒரிஜினல் இதுக்கு அப்புறம் தான் வரும். நான் சொல்றது பைபிள்ல இருந்து. ஆனா பில்கேட் சொன்னதை நீங்க ஒருவேளை பைபிளை நீங்க நம்புவீங்க, பைபிளை நம்பாதவங்களுக்கு சொல்றேன். பில்கேட் சொல்லி இருக்கிறார், அடுத்து இதை விட மோசமான வைரஸ்கள் வரும்னு சொல்லி இருக்கிறார். அப்போ ஆன்லைனும் பாதிக்கப்படும். அப்ப என்ன செய்வீங்க? அதுக்கு இப்பவே ஆயத்தப்படும்.
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்க தொடங்கும். நீங்க நல்லா கூடி ஜெபிங்க. வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் வேலைக்கு போறாரா, மனைவி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. மனைவி டியூட்டிக்கு போயிட்டாங்களா, கணவனும் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யார் வீட்டுல இருக்கிறீங்களோ அவங்க ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது உங்களை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற டைம். என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொடுத்த நேரம் இல்ல. ஆண்டவர் நல்ல டைம் கொடுத்திருக்காரு, நம்ம ஜாலியா ஒரு 70 நாள் இருக்கலாம், அப்படியே பீச்ல போய் உட்காரலாம். இல்ல, இது உங்களை ரெடி பண்றதுக்கு கொடுத்த காலம். அந்த காலம் முடிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாம் ரெடி ஆனாங்களோ அடுத்து வரப்போறதான செலக்ஷன்ல போயிடுவாங்க. யார் யாரெல்லாம் ரெடி ஆகலையோ கஷ்டம். நீங்க ரெடியா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் இன்னும் சான்ஸ் இருக்கு வருக வரைக்கும். இப்பவும் நம்ம ரெடி ஆகலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்துல நாம வேறொரு காரியத்தோடு கூட சந்திக்கலாம். நான் இப்போ ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வஸ்திரத்தை கலைந்து போட்ட சபையாயிராதவர்கள், ஆண்டவரே நாங்கள் வஸ்திரத்தை உடுத்தி கொண்ட சபையாக, எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனுதினமும் உடுத்திக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலை நின்று ரட்சிக்கப்பட்ட அல்ல ஆண்டவர், ரட்சிக்க பூரணப்படுகிற சபையாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே, வஸ்திரத்தை கலைந்து தன் நிர்வாணி என்பதை அறியாம இருக்கிற எத்தனையோ சபைகள் இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு தாங்கள் செய்யறது தப்புனே தெரியாம இருக்கிற சபைகள் எத்தனையோ இருக்கு. தப்பான பாதையில போய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு உலகத்தில் உள்ளதான பாவத்தை அடாப்ட் பண்ணி அதோடு கூட உழன்று கொண்டிருக்கிற சபைகள் எத்தனையோ இருக்கு. தாங்கள் நிர்வாணிங்கிறத தெரியாமையே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சபைகள்ல எங்க சபையும் மாறிடக்கூடாது. எங்க சபை மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்ட சபையாக, மணவாளை எந்த நேரம் வந்தாலும், நடுராத்திரியோ பகலோ மத்தியானமோ எப்ப வந்தாலும் சரி, அவர் எதிர்கொண்டு போக நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை ஆவியானவரே. கேட்ட சத்தியத்தை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் அது பதிந்திருக்க கர்த்தர் கிருபை. மகிமையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன்.